அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட் மிடில் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் பல உலக தகவல்களை, பல அதிரடி தகவல்களை அதிரடியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ட்ரம்ப் ஒரு மன பிராந்தியில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அப்பக்கம் ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க, சீனா முழுமையாக மறுத்ததுக்கப்புறம் ட்ரம்ப்போடைய மனக்கோட்டை அதில் ஜெயிக்குமா எனக்கு தெரியல. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, சிரியா மீது மறுபடியும் இஸ்ரேல் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. துருக்கியினுடைய மாஸ்டர் பிளானை நாங்கள் தடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் பல அதிரிபுதிரியான சம்பவங்களை உங்கள்கிட்ட தொகுத்து வழங்கலான் இருக்கேன். நிறைய தகவல்கள் இன்றைக்கி உள்ள உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். ரவிக்குமார் ஆர்கே சேனலில் ஃபஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவே ஆக்சுவலாக லேட்டு தான். அப்புறம் என்னாச்சுன்னா வீடியோ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போய் வெரிஃபை பண்ணி அதை எடுத்துட்டு மறுபடியும் அதே வீடியோவை ரீஅப்லோட் பண்ணியிருக்கேன் நான். அதனால் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரும், என்னஜி இப்போ தான் இந்த வீடியோ போட்டதே திருப்பி நீங்கள் போட்டிருக்கீங்களேன்னும் போது பழைய வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் நான் போட்டிருக்கேன். நிறைய தடவை இது மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ பதிவு பக்கத்தில் போடுறோம் இல்லையா, அதில் ஒரு சில பதிவுகள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணாமல் போகிறதுனால யூடியூப்போட ரெஸ்ட்ரிக்டட் இப்போலாம் அதிகம். அதனால் அடிக்கடி இப்படி தூக்குவாங்க. நான் திருப்பி ரீஅப்லோட் பண்ணுவேன். ஒரு சில வீடியோ பதிவுக்கு எனக்கு அப்ரூவலே கிடைக்காது, செக்கிங்லேயே இருக்கும். அதை நான் போய் கண்டுபிடிச்சி எடுத்து நான் அப்லோட் பண்ணி போகிறதுக்கே லேட் ஆகிடும். நான் வீடியோ எடுக்கிறது கூட நைட்டு பதிவு கூட எனக்கு நான் நேரத்தில் எடுத்துடுறேன். ஆனால் எனக்கு செக்கிங்க்கே 1/2 hour 45 minutesலாம் எடுத்துக்குது. அதனால தான் உங்களுக்கு தாமதமாக கிடைக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாம் எனக்கு நான் லேட்டாக போகணுன்னு பர்பஸ்லாம் இல்லை. அந்த செக்கிங்க்கான டைம் தான் கொஞ்சம் டிலே எடுத்துக்குது. வேறு ஒன்றும் இல்லை, கொச்சிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். இது ஒரு அன்பா செல்லமாக உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு உரிமையாக கேட்குறேன், கொச்சிக்காதீங்க அப்படின்ட்டு இல்லையா. இப்போ ட்ரம்ப்போடைய அவர் ஒரு உலகத்தில் வாழ்கிறாரு, ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறாரு. இன்றைக்கி கலிஃபோர்னியா, சவுத்து கலிஃபோர்னியாவில் போயிட்டு மிட் டேர்ம் எலெக்ஷனுக்கான கேம்பெயின் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவங்களுடைய வெள்ளை மலையுடைய செய்தி தொடர்பாளரே கருணா லிவிட் அவங்களும் கூப்பிட்டு போயிருந்தார். அவங்க ஆல்மோஸ்ட் இந்த மந்தோட எண்டோட போகிறாங்க இல்லையா, அவங்களும் நிறைய பேசினாங்க. பட் நமக்கு தேவையான தகவல் என்ன அப்படின்னா, வாட் த ஹெல் ஷுட் ஐ டூ, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள், வேணா மறுபடியும் ஈரானை தாக்கல் நடத்தட்டுமா, இல்லை பொருளாதார தடையை போட்டுமா, ஒன்றும் இல்லை 2 அடி அடித்தா போதும் எல்லாம் வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ஒன்னே சுற்றி இருக்கிற க்ரௌடு ட்ரம்ப் 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 அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கம்மிங் அரவுண்டு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. நம்ம பொருளாதார ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே தனது நிலைப்பாட்டை மாற்ற தொடங்கிட்டாங்க. நம்ம யாருன்னு புரிய வச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சுட்டோமாடா, நம்ம ஜெயிச்சிட்டோம், அமெரிக்கா வேறு என்ன வேணும், அவங்கக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருந்தால் இஸ்ரேல் என்னாலும் வைப்பப் பண்ணிடுவாங்க. இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக தான் இப்படி ஒரு மிக முக்கிய முடிவை நான் எடுத்திருக்கிறேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், ஈரானுக்கான அடுத்த தலைவரே யார் வர்றதுக்கு பயப்படுறாங்க. ஐயோ நானா, வேணாம் அமெரிக்கா அடிச்சிருவாங்க, ஐயோ நீ இருப்பானா, ஐயோ எனக்கு வேண்டாம் நான் அமெரிக்கா என்னை அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய மஸ்தபா காமேனி அவர்களும் ஏதோ ஒரு பொந்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் யாரால, நம்ம கொடுத்த அடினால தான். ஸோ நம்ம கரெக்டாக தான் போகிறோம். நம்ம அடித்த அடியில் ஈரான் வீழ்ந்து விட்டது அப்படின்னோடனே தலைவா வாழ்க தலைவா வாழ்க நாங்கள் கூட இருக்கிற கூட்டமெல்லாம் பயங்கர அளவுக்கு ஒரு மாதிரி ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி அந்த கூட்டம் அப்படி மெய் செலுத்து போயிட்டு ட்ரம்ப்போட ஸ்பீச்சை கேட்டிருந்தாங்க. இவங்க நம்ம சேனலை பார்க்கல போல், அதனால் இது மாதிரி கூட்டம் கத்த தான் செய்யும். எப்போவுமே உலகம் ஒரு பாதையில் இயங்கிட்டு இருந்தது அப்படின்னா, தன் தலைவன் ஏதாவது சொன்னால் போதும் அந்த உலகம் சொல்கிறதே பொய்யா இருக்கும், என் தலைவன் சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் நம்புகிற கூட்டங்கள். அது படித்த கூட்டமாக இருக்கட்டும், அது உலக நாட்டாமையாக இருந்தாலும் யாருக்கும் விதிவிலக்கல்ல, எல்லாத்துக்கும் ஒன்று தான் போல அப்படின்னு என் மனசுக்குள்ளே லைட்டாக நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் செய்தியாளர்கள் கேட்டாங்க, நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏற்கனவே இந்த பாண்டோட இஷ்யூ, அதாவது நீங்கள் ஜப்பான் உங்கள் கான்ட்ராவர்சிலாம் போக பத்திரங்கள் எல்லாமே வட்டி விகிதங்கள் உயர்ந்துருச்சு.
இந்த நேரத்தில் நீங்கள் தாக்கல் தொடர்ந்தீங்கன்னா இன்னும் பொருளாதார சீரழிவு ஏற்படாதா அப்படின்னுமா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படின்னா நீங்கள் பொருளாதார ப்ரெஷரை கொடுக்கறதுனால நீங்கள் தாக்குதல் நிறுத்த போகிறீங்களா? இல்லையே, தாக்குதல் எப்போ நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே 40 ட்ரில்லியனுக்கு மேலே கடன்கள் வளர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது என்னுடைய ஃபால்ட்டு இல்லை, கடந்த 35 வருஷமாக வந்த ஃபால்ட்டு. ஏதோ இன்றைக்கி நான் வந்து ஒரே ஆள் 40 பில்லியன் வாங்கின மாதிரி பேசுகிறாங்க. நான் வாங்கின கடனை எவ்வளோ மட்டும் சொல்லுங்கள், அது மொத்த கடனை ஏன் தலைமை சுமத்துறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டாரு. சரி, அப்போ நினச்சிக்கலாம் நம்ம ஒரு உலகத்தில் வாழ்கிறாரு. சரி, ஈரான் எந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் இந்த வரைபடத்தில் பார்த்துருங்க. வரைபடம் இல்லை, சாரி, நியூஸ் பேப்பர் தெஹ்ரான் டைம்ஸில் வந்து ஈரானுடைய எக்கனாமிக் டே வில் டர்ன் இன்டு டக் டே, ஏன்னா டட் டே அப்படின்னு போட்டு இந்த டைட்டானிக்கில் போட்டிருந்தாங்கல்ல அந்த ஸ்டில்லை வந்து போட்டிருந்தாங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். சரி, ஒரு ரியாலிட்டிக்கு வரும். அதாவது அமெரிக்கா வந்து இப்போ பொருளாதார தடையை நாங்கள் தீவிரப்படுத்துறத சொல்லிட்டாங்க. சீனா கிட்ட கேட்குறாங்க, சீனா மறுக்கிறாங்க. சீனா அதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பொருளாதார தடையினால் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட முடியாது, இது வேஸ்ட் அட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ வந்து சீனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே அமெரிக்கா வந்து சிந்திச்சு பார்க்கணும். இதற்கு முன்பு போட்ட பொருளாதார தடையில் மற்ற எந்த நாடுகளுமே ஈரான் கிட்டேருந்து வாங்கலை. ஆனால் சீனா மட்டும்தான் ஈரான் கிட்ட வாங்கினாங்க அதிகமாக. இப்போ 2017 2025 வரைக்கும் இந்த சார்ட் வந்து ஈரான் ஏற்றுமதி பண்ணக்கூடிய சார்ட். 2017 பக்கத்தில் 2025. 2017 சீனாவுக்கு 26, இந்தியாவுக்கு 20, ஐரோப்பாவுக்கு 19, சவுத் கொரியாவுக்கு 12, துருக்கிக்கு 10 இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் 2025 சீனாவுக்கே 90% கொடுத்துட்டாங்க ஈரான். அதுக்கப்புறம் சிரியாவுக்கு, யுஏஇக்கு, வெனிசுலாவுக்கு அதற்கு 4% கொடுக்குறாங்க. அந்த பொருளாதார தடைக்கு அப்புறம் வந்து சீனா அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், சீனாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வேணால் ஒரு சில பேங்க் வேணால் மறுக்கலாம், ஐயோ அமெரிக்கா வந்து நம்மளுக்கு பொருளாதார தடை போட்டுருவாங்க, நம்ம வாங்க முடியாது அப்படின்னு மறுக்கலாம். ஆனால் இது இல்லீகலாக எப்படி சீனாவுக்குள்ளே போகும் அப்படின்னா 90% நம்பி இருக்கிறாங்க. 90% நம்பி இருக்கிற சீனா மீது சப்போஸ் வாங்கினீங்கன்னா, இப்போ ஈரானை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் வந்து சீனாவையும் நீங்கள் கூட்டு சேர்த்துனீங்கன்னா, சீனானுடைய ரேர் எர்த் எலிமெண்ட்டு ஒட்டுமொத்த உலகத்துக்கு 80% சீனாவை நம்பி தான் இருக்கும். இந்த அமெரிக்காவே வந்து சீனாவுடைய ரேர் எர்த் எலிமெண்ட்டை நம்பி தான்ங்கிறாங்க. அவங்க மேக்னட் ப்ரொடக்ஷன்லேருந்து மிரர் ப்ரொடக்ஷன்லேருந்து அத்தனையுமே சீனானுடைய இதுதான், ரேர் எர்த் எலிமெண்ட்டு தான். அப்படி இருக்கச்சே நீங்கள் வந்து இப்போ தடைகளை பெரிய அளவுக்கு அமுல்படுத்தினீங்கன்னா அது அமெரிக்காவுக்கே எகெயின்ஸ்டாக மாறிடும். அதாவது நாங்கள் ப்ரெஷர் கொடுக்குறோன்ற பேரில் நீங்கள் சீனாவுக்கு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எகெயின்ஸ்டாகவே மாறிடும். சரி, இந்த தடைகள்னால தொடர்ந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வந்து க்ளோஸ்லேயே இருந்தது அப்படின்னா அது ஐரோப்பாவுக்கும் டேஞ்சர் தான். ஏன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வரைபடத்தில் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸில் இருந்து பெரும்பாலும் ஐரோப்பாவுக்கு எந்த வழியாக போகுதுன்னா இந்த பேபிள் ஆஃப் மேண்டப் வழியாக தான் போயிட்டு இருந்தது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஃப்ரான்ஸுக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸிலிருந்து மற்ற நாடுகளுக்கு அனுப்புவாங்க. அது இல்லாமல் இவங்க சுற்றிட்டு போகணுன்னாலும் அது பெரிய இஷ்யூ, அங்கேருந்து உள்ளே வரணும். ஸோ இவ்வளோ பாதைகள்லாம் கடந்து போகும்போது விலைவாசி ஏற்றத்தை எந்த அளவுக்கு தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது, ரொம்ப நுணுக்கமாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பட் அமெரிக்கா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க. நம்ம தடை விதிச்சிட்டா தனிமைப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. வெனிசுலான்றது வந்து அது எந்த நில அமைப்புக்கும் யாருக்கும் பக்கத்தில் இல்லை, அதனால் நீங்கள் அங்கே சக்ஸஸ் பண்ணிட்டீங்க. கியூபான்றது எந்த நில அமைப்பும் பக்கத்தில் இல்லை, எல்லா நாடுகளிலும் கடல் வழியாக தான் கொண்டு போகணும், நீங்கள் ஈஸியாக அடைச்சிடுவீங்க. பட் ஈரான்றது அப்படி கிடையாது, அதாவது தரைவழி அப்படின்ற ஒரு போக்குவரத்து இருக்குது. சீனாவையும் பாகிஸ்தானையும் கனெக்ட் பண்ணக்கூடிய தரைவழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அங்கே ஈராக்குக்கும் தரைவழி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் எப்படி கொண்டு வந்து தடுக்க போகிறீங்க, எப்படி இது சாத்தியமாக்க போகிறீங்க அப்படின்னு தான் புரியல எனக்கு. உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் நான். ஈராக் வந்து கோரிக்கை வைத்திருந்தாங்க ஈரான்கிட்ட, இந்த மாதிரி நீங்கள் எங்கள் மீது இவ்வளோ பாசம் காட்டுறீங்க, அன்பு, பரிவு, பாசம் இதெல்லாம் காட்டுறீங்களே,
எங்கள் ஆயில் கப்பலுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்து நீங்கள் அனுப்பிவிட்டா என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. ஈரான் இன்னைக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, சாப்பிடு நம்ம பையன், நீ கேட்ட, உனக்கு கொடுக்காம யார் கொடுக்க போகிறான் சொல்லு, அண்ணங்கிட்ட ஆசையாக கேட்டுட்ட, சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. இப்போ சாரி ஒரு டைலாக்ல வந்துருச்சு. அதனால் ஈராக் வந்து இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஈரான் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஈராக் நீங்கள் வந்து கொண்டு போயிடுங்க, ஆனால் அமெரிக்கா பேச்சை கேட்டுட்டு ஓவராக ஆடினீங்க அப்படின்னா நாங்கள் நிறுத்திடுவோம், பொதுவாக இருங்க, நடுநிலையாக இருங்க, எங்கள் பேச்சை கூட நீ கேட்கணும் இல்லை, ஆனால் சுதந்திரமாக செயல்படுங்க. அவங்க பேசி கேட்டுட்டு ஏதாவது நீங்கள் மறுபடியும் எடக்கு முசுக்கா எசக்கு புசுக்கா பண்ணீங்கன்னா மறுபடியும் போட்டுருவேன் அப்படின்றாங்க. இப்போ ஈரானுடைய கேலிபோஃப் அவர்கள் ஓடி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிறைய நாடுகள், நிறைய நட்பு நாடுகள் வந்து இப்போ வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, இந்த எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, எங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அதனால் வாங்க ஈரான் வாங்க அப்படின்னு கை கோத்துக்கலான்றாங்க. முடிஞ்சிருச்சு, அமெரிக்காவுடைய எரா வந்து முடிஞ்சிருச்சு, ஈரானுடைய சாம்ராஜ்யம் வளர்கிறது, ஐரோப்பா நாடுகளே வளர்கிறது அப்படின்லாம் பயங்கரமாக வந்து பேசி தள்ளுறாரு. சரி, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஈரான் IRGC தலைவரெல்லாம் வந்து அந்த மிலிட்ரி ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் இருக்குல்ல, அங்கே எல்லாமே வந்து ஆயுதங்களை வந்து விரைவுபடுத்துகிறாங்க. அந்த டிஃபென்சிவ் வெப்பன் ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. இந்த இயரில் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதிகப்படுத்துங்கன்றாங்க. பார்க்கலாம் நம்ம. இப்போ ஈராக்கினுடைய பிரசிடென்ட் நிசார் அமெடி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்காக நாங்கள் வந்து முழுமையாக ஈராக் டெரிட்டரியை வந்து இப்போ மற்ற ஒரு சில ஈரான் பேக்கட் ஃபோர்ஸுக்கிட்ட குரூப்பெல்லாம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், அவங்க வந்து எங்கள் மண்ணை பயன்படுத்தி தாக்கல் நடத்துன்றதுக்காகலாம் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், எப்பவுமே நாங்கள் நடுநிலை தான் வகிக்கிறோன்றாங்க. சரி, இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு சூழ்நிலை. சிரியா வரைக்கும் எந்த ஒரு பதட்டம், எந்த ஒரு பிரச்சனையும் அடங்கலை. ஆனால் அவங்க ஒரு மனுஷன் கேம்பிங்கில் வெற்றி கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரைட்டு. இந்த பக்கம் சிரியானுடைய டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு ட்ரோன் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இஸ்ரேல். ட்ரோன் தாக்கல் நிகழ்த்துறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எதிரான சதி திட்டத்தில் தொடர்ந்து துருக்கி செயல்படுறதுனால இதை நாங்கள் முறியடிக்கிறோம். தொடர்ந்து விமான நிலையங்கள் துருக்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து அங்கிருந்து இஸ்ரேலை தாக்கலான்னு நினைக்கிறாங்க. அது ஒருபொழுதும் கனவில் கூட நடக்காது. எங்களோட தீவிரமான இலக்குக்கு நீங்கள் பதிலடி நாங்கள் கொடுத்தே தீர்வோம்னு சொல்லிட்டு துருக்கியினுடைய முயற்சியை ஒழித்தே தீர்வோம்னு தாக்கல் நடத்துகிறாங்க. துருக்கி மீது பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. சிரியா வந்து தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க, தனது முழுமையான கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. எப்படி நீங்கள் எங்கள் மண்ணில் வந்து தாக்கல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய கேள்வி என்னன்னா, நேற்று தான் இன்டர்போலுக்கெல்லாம், அதாவது உலக நாடுகளுடைய இன்டர்போலுக்கெல்லாம் அழைப்பு விடுத்து நெதன்யாகு அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு தார்மீக கோரிக்கையெல்லாம் வைத்து முடித்து விடுங்கள், கரைத்து விடுங்கள்ன்ற மாதிரிலாம் டைலாக்லாம் பேசிட்டு உங்களுக்கு 2 டிஸ்பிளே இந்த இமேஜில் காட்டுறேன். டேட் வந்து இன்றைக்கி பார்த்துக்கோங்க, 21/8/2026. துருக்கியிலிருந்து கிளம்பி எய்ஃபா அப்படின்ற துறைமுகம், இஸ்ரேலுடைய துறைமுகத்துக்கு ஒரு கப்பலும், இன்னொரு துறைமுகத்தில் ஆஸ்தூத் அப்படின்ற ஒரு கப்பல் வந்து 22ஆம் தேதி அதாவது இன்னைக்கும் நேற்றும் வந்து அடைந்திருக்கு. இது வந்து துருக்கியிலிருந்து கிளம்பி வந்த கப்பல். ஸோ மனுஷன் வெளியில தான் அப்படி வேறாப்பா பேசினாலும் இஸ்ரேலும் துருக்கிக்கான ரிலேஷன்ஷிப்பில் மறைமுக ஏற்றுமதியில் எந்த மாற்றமும் இல்லை பாஸ். அதே ஏற்றுமதி இறக்குமதி இருக்க தான் செய்யுது. இஸ்ரேலில் தயாரிக்கிற ஒவ்வொரு குண்டுமே துருக்கியில் இருக்கக்கூடிய கெமிக்கலால் தான் தயாரிக்கிறோம் அப்படின்றது துருக்கிக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் துருக்கி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டில் நான் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன்றாரு. ஆனால் எரடகன் அவர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனது மருமகனுடைய நிறுவனங்கள்லாம் எங்க ஏற்றுமதி செய்யுதுன்றதை கொஞ்சம் கண்டுபிடிச்சுக்கிட்டாருன்னா பரவாயில்ல, அது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் பாஸ். UNRWAல ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க இன்னைக்கு, அது ஐநா கிட்ட. இந்த UNRWA இதுக்கப்புறம் காசாவில் ஃபியூச்சரே அவங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து உதவியெல்லாம் செய்யலை, அங்கே தீவிரவாதத்தை வளர்த்திட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எமினி ஹவுதிகள் மீது ஒரு முக்கிய 2 போட் மீது
ஏமன் வந்து தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் கப்பல் தொடர்ந்து செயல்பாட்டுக்கு வந்ததாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கத்தார்கிட்ட தொடர்ந்து ஈரான் வந்து ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. கொஞ்சம் எங்களுடைய விமானிகள் 2 பேர் வைத்திருக்காங்களே, அவங்க வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் டீடைன் பண்ணி வைத்திருக்கீங்களா, கொஞ்சம் எங்களை கொஞ்சம் கண்ணிலையாவது காட்டுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வைத்திருக்காங்க. பார்க்கலாம். பார்க்குற பதிவு வந்து யூஏஇயில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் வந்து ஒரு ஸ்டீல் போட்டு சுற்றியும் வெல்டு போட்டு எல்லாம் இரும்பு கம்பிகள் போட்டு எல்லாம் அடைச்சிட்டாங்க. மக்களை இப்போ அடிய மக்களே, நீங்கள் ட்ரோன் தாக்கல் அடிக்கிறீங்க, இப்போ அடிங்க நீங்கள் அப்படின்னு தடுப்பதற்காக யூஏஇ அடுத்த கட்ட திட்டத்துக்கு போயிட்டாங்க. இப்போ உக்ரைனுடைய தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்ஐஏ இந்தியானுடைய நேஷனல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லக்ஸரி தொய்பானுடைய சீஃப் ஹஃபீஸ் சையதனுடைய முக்கியமாக இந்தியா ஏன் தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்க, பகல்காம் தாக்குதல் அவன் ஏன் எங்களுக்கு தேவைப்படுறான்ற ஒரு கம்ப்ளீட் எவிடன்ஸோடு அங்கே இஸ்லாமாபாத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமும் நாங்கள் தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணல, தீவிரவாதத்தை வந்து நாங்கள் ஒழிக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தான் நினச்சதுன்னா, இந்த லக்ஸரி தொய்பானுடைய தீவிரவாதி உங்கள் நாட்டில் தான் இருக்கான், உங்கள் அரவணைப்பில் தான் இருக்கான், அவனை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா அப்படின்னு இந்தியா கோரிக்கை வைத்திருக்காங்க. இதற்கு பாகிஸ்தான் என்ன சொல்ல போகிறது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து இந்தியா ஏன் இந்த ஒரு மூவ் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த முக்கிய அணைகளை நம்ம தடுத்து வச்சிட்டோம், இந்த அணைகள் மூலயமா பெரிய ஆயுதங்களாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது இந்தியா ஒரு வார்த்தை சொல்கிறது, நீங்கள் தீவிரவாதத்தை முழுமையாக அளித்தீர்கள் என்றால் நாங்கள் திறந்து விடுகிறோம் என்று கூறியது. ஆனால் நாங்கள் எங்கள் நாட்டில் தீவிரவாதமே இல்லை, நெல்லவாதம் தான் இருக்கிறது என்று பிடிவாதம் பிடிக்கிறது பாகிஸ்தான். அதற்காக இன்று இதோ ஆதாரங்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்தியா அளித்திருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றது நம்ம பார்க்கலாம், என்ன பதிலடி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. சரி, இங்கே ரஷ்யா விவகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா, சமரா ரீஜியனில் உக்ரைனுடைய ட்ரோன் ஓசோன் லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸ் ஒன்று இருக்குது. வைல்டு பெரிஸை விட்டுட்டு அடுத்த நிறுவனத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிறுவனத்தை அடித்த உடனே இந்த நிறுவனத்தோட பங்குகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அடிக்கிறது எல்லாமே எப்பவுமே சூப்பர், பதிலுக்கு அடித்தாதான் அங்கே டேஞ்சர். இன்னொரு பதிவு கூட பார்த்தேன் நான், ஒரு ட்ரோன் வந்து உக்ரைனுடைய MiG-29 போர் விமானத்தின் மூலயமா அந்த ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னா, என்கிட்ட வான் தடுப்பு சாதனங்களை இழந்து நாங்கள் வந்து இப்போ விமானத்தை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கலாம் தான் நினச்சோம், பட் எங்களுக்கே இந்த பேட்ரியாட்டிக் மிசைல்ஸுடைய வான் தடுப்பு சாதனங்கள் THAAD எதுவுமே நாங்கள் ஆர்டர் கொடுத்து 7 வருஷத்துக்கு மேலே ஆகுது, வரவே இல்லை. நாங்கள் ஆர்டர் கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது, வரதுக்கு எங்களை 7 வருஷம் ஆகுன்றாங்க. 7 வருஷத்துக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் எப்படி உக்ரைனுக்கு கொடுப்போம்னு சொல்லும் போது தான் ஒரு ஆபத் பாந்தவனாக உக்ரைனை காப்பாற்றுவதற்காக பாட்டியும் பேரனும் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. உடனடியாக பிரான்ஸ் வந்து நிச்சயம் நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம், நாங்கள் ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கிறோம், வான் தடுப்பு சாதனங்களை கொடுக்குறோன்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறார். ஆனால் அடுத்த 2027 மரியன் லீபன் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னா நேட்டோவில் இருந்து வெளியேற போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இது கேம்பிங்கும் சரி, அங்கே கம்ப்ளீட்டாக சப்போஸ் பிரான்ஸ் வந்து நேட்டோவிலேருந்து வெளியேறிச்சு அப்படின்னா இவங்க ஒட்டுமொத்த திட்டம் எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே காலியாகிடும். அதனால் 2027 வந்து ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு நாளாக பார்க்கலாம். நான் காத்துட்ருக்கேன் இந்த நாள் ஐரோப்பாவுக்கு என்ன மாதிரியான நாட்களாக அமைய போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம. அதே வேளையிலே ரஷ்யாவுடைய மெத்வதேவ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்மோஸ்ட் உக்ரைனை நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம், 20% டெரிட்டரியை பிடிச்சிட்டோம், அவங்க நாட்டில் இப்போ பாதி பாப்புலேஷனே கிடையாது, வெறும் பெண்கள் மட்டும்தாங்கிறாங்க, ஆண்கள் இருந்தால் தேடி தேடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவே நம்மளுக்கு கிடைத்த மகத்தான வெற்றின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புடின் அவர்கள் பேசுகிறாரு. புடின் வந்து யுனைடெட் ரஷ்யா பார்ட்டி காங்கிரஸ் மீட்டில் பேசும்போது, நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இந்த தாக்குதல் தொடரும், 1 இன்ச் நிலத்தை கூட நாங்கள் பிடிச்சதை விட மாட்டோம், அது முழுக்க முழுக்க ரஷ்யாவுடன் இணைத்து விட்டோம், அதனால் இனி உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னா அந்த பகுதியை விட்டுட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாமா, இல்லை என்றால் நாங்கள் காலம் முழுவதும் கூட யுத்தத்தை நடத்த தயாராக இருக்கிறோம், அதற்கான வழிகளும் ஸ்ட்ரென்த்தும் திராணியும் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்க்கலாம். உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த யுத்தம் அமைதி பெற வேண்டும், அமைதி வரணும் அப்படின்னா அமெரிக்கா தலையிட்டு எங்களுக்கு கேரண்டி கொடுத்தா மட்டும்தான்
இல்லைன்னா அமைதி என்பதே கிடையாதுன்னுட்டாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள். வீடியோவோட நிறைவு பகுதி. மொரோக்கோ வந்து இன்றைக்கி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பெயின்கிட்ட எங்கள் மக்கள் அங்கே போனாங்க இல்லையா, அதில் உயிரிழந்தவங்களை திருப்பி கொடுத்துடுங்க, யார் யார் அங்கே இருக்காங்களோ திருப்பி அனுப்பிடுங்க, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க, ஏதோ அனாதை டெட் பாடி மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க, எங்கள் மக்களை நீங்கள் சரியாக ஒப்படைக்கணும், ரொம்ப அற்புதமாக ட்ரீட் பண்ணணும், சும்மா அப்படி இப்படின்னு ட்ரீட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான்றாங்க. ஏன்னா மொரோக்கோ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, வாங்க பேசி தீர்த்துக்கலாம், அந்த சியூட்டா பகுதியும் மிலிலாவும் வந்து எங்கள் நாட்டுக்கு சேர்ந்தது தான், அதை நம்ம பேசி முடிவெடுக்க வேண்டியது ஒரு சால சிறந்தது அப்படின்னு இன்றைக்கி கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல இஸ்ரேல் அமெரிக்காவோட எக்ஸிக்யூஷன் வந்து கிளியராக மொரோக்கோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்துடலாம். ஃபைனலாக தைவான் கொஞ்சம் பீதியில் தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சோதனை, இன்றைக்கி இல்லை 19ஆம் தேதி ஒரு ஏவுகணை சோதனை பண்ணாங்க. அந்த ஏவுகணை என்னாச்சுன்னா டையன் 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 இப்படி போச்சு, அப்படியே இப்படி பாம்பு மாதிரி போயிட்டு கடைசியில் அவங்க இலக்கு நோக்கி அடிக்காமல் ஒரு கிராமத்து நோயாளிக்கு போய் அடிச்சிருச்சு. நல்ல வேளை அந்த கிராமத்தில் வந்து அப்போ யாரும் இல்லையாம், அதனால் சேதாரம் எதுவும் இல்லையாம். இருந்தாலும் தைவான் வந்து விடாப்படியாக நாங்கள் வந்து நாங்கள் ஏவுகணை சோதனை செஞ்சே தீருவோம் அப்படின்னு பிடிவாதமாகறாங்க. ஏன்னா இப்போ சீனா என்னைக்குனாலும் நாளைக்கே பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்கன்றாங்க. அதனால் தைவான் இனி அமெரிக்கா நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே சொந்தமாக ஏவுகணைகளை தயாரிக்க வேண்டும் என்ற முயற்சியில் படு தீவிரமாக இறங்கியிருக்கிறது. அப்போ தைவானுக்கு ஒரு 5 அணுகுண்டு பார்சல் பண்ணிட்டா சரியாக போயிடும், இந்த பிரச்சனை வந்து ஒரே அடியாக தீர்ந்து போயிடும். அணுகுண்டு நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு மிரட்டினாவே போதும், நெருங்க மாட்டாங்க. அதனால் அமெரிக்கா உதவி செய்தாலும் பார்க்கலாம் நம்ம. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார். ஸோ மிச்சல் நன்றி, வணக்கம்.